கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே என்னுடைய மகிழ்ச்சியான தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலேயும் நாம் ஒன்றாய் இணைந்து சிந்திக்கும்படியாய் நமக்கு தரப்பட்டிருக்கிற சிந்தனை பொருள் சாபத் என்பதாகும். சாபத் என்ற வார்த்தைக்கு ஓய்வு நாள் என்று அர்த்தம். நம்முடைய ஆன்மீக வாழ்வில் இந்த ஓய்வு நாள் என்பது மிக இன்றியமையாத ஒரு அனுபவத்தை கற்றுத்தருகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். மிக வேகமாக இந்த நாளின் இன்றியமையாமையை குறித்து 3 சிந்தைகளை நான் வைக்க விரும்புகிறேன். ஒன்றாவதாக, இது கர்த்தரால் உண்டு பண்ணப்பட்ட நாள், அவரை ஆராதிப்பதற்காக உண்டு பண்ணப்பட்ட நாள். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வாக்கியத்திலே படைப்பை நிவர்த்தி செய்து 7ஆம் நாளிலே கர்த்தர் ஓய்ந்திருந்தார், அந்த நாளை ஆசீர்வதித்து அவர் பரிசுத்தப்படுத்தினார் என்று நாம் வாசிக்கிறோம். சங்கீதக்காரனும் மிக அழகாய் சொல்லுகிறார், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம். 118ஆம் சங்கீதத்தின் 24ஆம் வசனம். அதோடு சேர்ந்து பிற்பாடு இஸ்ரவேல் மக்களுக்கு இந்த ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும் என்கின்ற கட்டளையை 10 கற்பனைகளின் வழியாக ஆண்டவர் தருவதையும் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இரண்டாவதாக, இந்த ஓய்வு நாளை எப்படி ஆசரிக்க வேண்டும்? யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்திலே ஓய்வு நாளை நீ பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிறார். உங்களுடைய வேலைகளை எல்லாம் மாற்றி வைத்துவிட்டு அந்த நாளிலே நீங்கள் என்னோடு கூட உறவாட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புவதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. யாத்திராகமும் 31ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலேயும் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்கினால் அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்கின்ற கட்டளையும் ஆண்டவர் தருகிறார். என்னாகமும் 15ஆம் அதிகாரம் 32 முதல் 35 வரையுள்ள வசனங்களில் அவ்வாறு ஓய்வு நாளில் வேலை செய்கிற விறகு பொறுக்கின்ற ஒரு மனிதனை கொலை செய்வதை கூட நாம் பார்க்கிறோம். நெகேமியா 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்ற போது, அங்கே ஓய்வு நாளில் ஏதாவது வியாபாரம் நடந்தால் அதை நாம் வாங்கக்கூடாது என்கிற தீர்மானத்தை இஸ்ரவேல் மக்களிடத்தில் எடுக்க வைப்பதையும், நெகேமியா 12ஆம் அதிகாரத்தில் அவ்வாறு செய்கின்ற ஒரு சிலரை நெகேமியா எச்சரிப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. அதை பரிசுத்தத்தோடு நாம் ஆசரிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவதாக, எதற்காக இந்த ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும்? உபாகமம் 5ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்திலே மோசே விதமாய் சொல்லுகிறார், எகிப்திலே நீ அடிமையாய் இருந்தாய், உன்னை வல்லமையான கரத்தோடும் ஓங்கிய புயத்தோடும் கர்த்தர் அழைத்து வந்தாரே, அதை எண்ணி இந்த ஓய்வு நாளை நீ ஆசரிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் மிக அழகான ஒரு அனுபவத்தை இந்த ஓய்வு நாள் தருகிறது. கர்த்தர் நமக்கு தந்த மீட்பை எண்ணி அவரை துதிக்கின்ற நாள் இந்த ஓய்வு நாள். ஏசாயா 58ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, இந்த ஓய்வு நாளிலே நீ உன் வழிகளின்படி நடக்கக்கூடாது, உன் சொந்த பேச்சை நீ பேசக்கூடாது, உனக்கு இஷ்டமானவைகளை நீ செய்யாமல் இந்த ஓய்வு நாளை மகிழ்ச்சியின் நாள் என்றும், மிக அழகாய் அங்கே சொல்லப்படுகிறது, மகிமையின் நாள் என்றும் நீ எண்ணுவாயானால் அப்பொழுது நீ கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பிரியமானவர்களே, இந்த ஓய்வு நாள் நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இந்த நோன்பு நாட்களிலேயும், இந்த ஓய்வு நாட்கள் என்கின்ற இந்த ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, இந்த நோன்பு நாட்களும் அத்தகைய மிக இன்றியமையாத நாட்களாய் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில் அமையட்டும். அதன் வழியாய் கர்த்தரில் நான் மனமகிழ்ச்சியாய் இருக்கலாம். கர்த்தர் ஒவ்வொருவரின் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.